நான் அந்த மெட்டீரியல் படிக்கிறேன், இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் படிக்கிறேன், தயவு செய்து மெட்டீரியல் ஓடாதீங்க சரிங்களா. ஸ்கூல் புக்கு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸு, மெயின் சோர்ஸே அதுதான் சரிங்களா. ஸ்கூல் 2025 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கொஸ்டினுக்கு ஒரு 42 கொஸ்டின் மேலே ஸ்கூல் புக்கில் மட்டும்தான், அதான் கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து மீது எல்லாமே ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது சரிங்களா. அதனால் ட்ரஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீமியம் போலீஸ் டெஸ்ட் பேட்ச் 2026க்கான குறிப்பாக வந்து இது வந்து ஒரு கட்டணத்தோட கூடிய ஒரு தேர்வு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணலாம் வேண்டாம், எங்களுக்கு இதுலேயே கொடுங்க, அமௌண்ட்லேயே கொடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா போன வருடம் சரிங்களா 2025 எப்படி ஒரு பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் கொஸ்டின் இருந்துச்சோ அதே போன்று தான் ஒரு மாடரேட்டாக தான் இருக்கும் சரிங்களா. ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம் சொல்ல முடியாது, ஒரு மாடரேட்டாக தான் வினாக்கள் இருக்கும் சரிங்களா. அப்படி தான் நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. மாணவர்களை நம்ம படிக்கும் போகிறோம் அந்த இதை வந்து, ஏன்னா கொஸ்டின் சில பேர் சொல்லுவாங்க என்ன கொஸ்டின் இவ்வளோ கஷ்டமாக எடுத்துக்காங்க, எப்படி நாங்கள் இதை அட்டன் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு எவ்வளவு கடினமாக பயிற்சி செய்கிறோமோ கடினமாக படிக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு கடினமான கொஸ்டின் இருந்தாலும் அது ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும் சரிங்களா. இதை எப்பயுமே மனசில் வச்சு படிங்க. அதாவது ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருக்கார் சரிங்களா. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருக்காருன்னா அந்த ஓட்டப்பந்தய வீரர் இன்னொரு 2-3 பேர் சரிங்களா ஒரு ட்ராக்ல ஓட ரெடியாக இருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. 3 பேரில் ஒருத்தவர் கடுமையாக ஒரு 6 மாதம் பயிற்சி பெற்றுவார் சரிங்களா. பயங்கரமாக பயிற்சி பெற்று அதுக்கான உழைப்பு நிறையா போட்டிருக்காரு. இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தான் பயிற்சி பெற்று இவரோட 6 மாதம் பயிற்சி பெற்றவரோட மோத போகிறாங்க சரிங்களா. அப்போ இவங்க 2 பேர் நினைக்கிறாங்க இவர் நம்ம அந்த 6 மாதம் பயிற்சி பெற்றவரை நம்ம எளிமையாக தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பண்ணுற 6 மாதம் நம்ம உழைத்திருக்கோம், அவர் உழைப்பை வந்து முழுமையாக நம்பிறாரு சரிங்களா. இவங்க பார்த்தோம்னா இவரை எளிமையாக தோற்கடிக்கலாம் அவங்க நம்பலை. அப்போ 3 பேரும் ட்ராக்ல ஓடுறாங்க. அப்போ யார் வெற்றி பெறான்னு உங்களுக்கே தெரியும். இந்த 6 மாதம் கடினமாக உழைத்தவர் எளிமையாக அந்த எல்லைக்கோட்டை அடைகிறார் சரிங்களா. அப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம் சரிங்களா. ஒரு எக்ஸாம் இருக்குன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க, நம்ம நோட்டிஃபிகேஷன் போட்ட முன்னாடி நம்ம படித்து கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் என்றைக்குமே நினைக்கிறோன்னா அதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம உழைப்பை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்து அதுக்கான பயிற்சி சரிங்களா, குறிப்பாக பயிற்சி எடுத்து ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து திடீர்னு நமக்கு ஓட்டப்பட்டிக்கு திடீர்னு கூப்பிட்டா கூட நம்ம ஓடி வின் பண்ண முடியும் சரிங்களா. அப்போ திடீர்னு எக்ஸாம் போட்டால் தான் நம்ம திடீர்னு அதை வந்து என்ன பண்ணலாம், இப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கடைசியில் நம்மளுக்கு டைம் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து புது புக்கு எடுத்து அதை படித்து இதை படித்து அது வாய்ப்பே இல்லை. அதுக்காக தான் இப்போ இருந்து அதாவது எக்ஸாம்னு ப்ரிப்பேர் பண்ணணும் உள்ளே வந்துட்டிங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு டச்சோடு இருக்கணும் சரிங்களா. ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு டச்சோட ஒரு நான் வேலைக்கு போகிறேன், நான் வந்து அந்த ஜாபுக்கு போகிறேன், நான் பார்ட் டைம் எந்த ஜாப் இந்த இடத்துல வந்து இது பண்ணவே கூடாது சரிங்களா, சமரசம் பண்ணவே கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிடைக்கிற டயத்தில் படிச்சுக்கிறணும். இன்றைக்கி எனக்கு ஒரு 4 மணி நேரம், காலையில் ஒரு 2 மணி நேரம், நான் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், ஒரு 6 மணி நேரம் நான் படிப்பேன். ஈவினிங் நான் வேலையை முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் படித்தா போதும் சரிங்களா. ஃபுல் டைமாக படிக்கிற ஆஸ்பிரண்டாக இருக்கட்டும், பார்ட் டைமாக படிக்கிறவங்களா இருக்கட்டும், 2 பேருக்கும் ஒரே டைம் தான் இருக்கும் சரிங்களா. ஒரே மாதிரியாக தான் படிப்பாங்க. நீங்கள் 4 மணி நேரம் படிக்கிற எஃபோர்ட்டை அவங்க ஒரு 8 மணி நேரம் படிப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா. ஆனால் அந்த 4 மணி நேரம் படிக்கிறவங்க நல்ல புரிஞ்சு கரெக்டாக தன்னுடைய ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணாங்கன்னா இவங்களும் சரி, இந்த 8 மணி நேரம் படிக்கிறவங்க சரி, அவங்களும் கரெக்டாக அந்த டயத்தை பயன்படுத்தி ஃபுல் டைமாக படிக்கிறவங்க படித்தாங்கன்னா 2 பேருமே ஈக்குவலாக கிளியர் பண்ணிடலாம். இந்த இடத்துல முக்கியமாக சொல்ல வருது என்னென்னா, இந்த டைமை வந்து நான் அந்த டைம் கிடைக்கின்ற அதெல்லாம் சொல்லவே கூடாது சரிங்களா. கிடைக்கிற டைமை பயன்படுத்தி கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லி என்ன யார் நினச்சி படிக்கிறாங்களோ, கண்டிப்பாக நான் அந்த வேலைக்கு போகிறேன்னு நினச்சி படிக்கிறாங்களோ கண்டிப்பாக வெற்றி பெற்று எந்த வேலை சரிங்களா, காக்கி சட்டை அணியணும்னா காக்கி சட்டை, எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேலை உள்ள ஆஃபீஸில் இருக்குன்னா அந்த வேலை சரிங்களா. இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டியது கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், இது 2 இருந்துன்னா, ஹார்ட் ஒர்க்கு, பயிற்சி, இது 4 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை யாராலையுமே தடுக்க முடியாது, உங்கள் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது சரிங்களா. சரி, முதல் டெஸ்ட்டு சரிங்களா, நம்மளுடைய அதிரடிப்படையுடைய முதல் டெஸ்ட்டு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் பருவம் 1 சரிங்களா. பருவம் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா வரலாறு, புவியியல், குடிமியல், இந்த 3 பகுதியும் ஆட் ஆகிருக்கும். அதே போன்று அறிவியலில் பார்த்தோம்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல் சரிங்களா, இதெல்லாமே வந்திருக்கும். அப்போ போன வருடம் கொஸ்டினை பார்க்கும்பொழுது எல்லாத்தையுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. எல்லாத்தையும் ஈக்குவல் வெயிட்டேஜ்,
ஸ்கூல் புக்கு இன்னொன்று என்னென்னா, நான் அந்த மெட்டீரியல் படிக்கிறேன், இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் படிக்கிறேன், தயவு செய்து மெட்டீரியல் ஓடாதீங்க சரிங்களா. ஸ்கூல் புக்கு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸு, மெயின் சோர்ஸே அதுதான் சரிங்களா. ஸ்கூல் 2025 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கொஸ்டினுக்கு ஒரு 42 கொஸ்டின் மேலே ஸ்கூல் புக்கில் மட்டும்தான், அதான் கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து மீது எல்லாமே ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது சரிங்களா. அதனால் ஸ்கூல் புக்கை மட்டும் லைன் பை லைனாக படிங்க. இந்த இன்ஸ்டியூட் புக்கு, இந்த ஒன்லைனர் புக்கு தயவுசெய்து படிக்காதீங்க. அது நான் முழு மூச்சாக சொல்லிக்கிறேன் சரிங்களா. ஏன் லைன் பை லைனாக அவங்கள படிக்க சொல்கிறேன், அந்த போலீஸ் அவங்க அப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா இந்த சிலபஸ்லாம் கிடையாது. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாக்கிரதை, இந்த மாதிரி தான் அவங்களுக்கு சிலபஸை கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் படிச்சு தான் கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும் சரிங்களா. போலீஸ் தேர்வுக்கு படித்தா நீங்கள் எந்த தேர்வுமே கிளியர் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க, எல்லா சப்ஜெக்ட்டும் ஒமிட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. அப்படின்றப்ப உங்களுக்கு அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் ஆகணும் அப்படின்னா இந்த அடிமட்டத்தை, இந்த ஒரு ஃபவுண்டேஷனை நல்லா படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. அதாவது படிக்கிறது மட்டும் இல்லை, திரும்ப நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஒரு புத்தகத்தை நான் ஒரு முறை படித்தது மட்டும் ரூல்ஸ்லி சொன்ன மாதிரி, நான் ஒரு முறை பயிற்சி பெற்றவங்கிட்ட நான் வந்து தோற்று போக மாட்டேன். என்னை போன்று 1000 முறை பயிற்சி பெற்றவங்கிட்ட என்னை பார்த்தா பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா ஒரு விஷயத்தை 1000 முறை பயிற்சி செஞ்சவங்க பார்த்து தான் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரிங்களா. அந்த முறை நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுக்கிறீங்கன்னா ஒரு 10 முறை 15 முறை படித்து ரிவிஷன் பண்ணி எப்போ கிட்ட ஸ்பாட்டில் ஒரு வாங்கி கேட்குறேன்னா ஆன்சர் இல்லாமல் பதில் சொல்கிறீங்களா, நீங்கள் டாப்பாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. அப்படி பார்த்தோன்னா பாக்ஸு சரிங்களா, பாக்ஸு இதை மட்டும் படிக்க போகுது. பாக்ஸு ப்ளஸ்ஸு புக் பேக்கு சரிங்களா, பாக்ஸ் ப்ளஸ்ஸு புக் பேக். அதேமாரி மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, அதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸு சரிங்களா ப்ளஸ்ஸு புக் பேக் சரிங்களா. புக் பேக் இது ரெண்டு மட்டும் படிங்க. பாக்ஸு ப்ளஸ்ஸு புக் பேக் இது ரெண்டு மட்டும் படிங்க. அதேமாரி இது ரெண்டும் சரிங்களா. சிந்துவெளி நாகரிகம் ரொம்ப முக்கியமான சரிங்களா பாடம். அதேமாதிரி தமிழ்நாட்டின் பண்டைய நாங்கள், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான படம். அப்போ நம்மளுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டிய பாடம் பார்த்தோம்னா இது 2 பாடமும் சரிங்களா. இது 2 பாடமும் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கு ப்ளஸ் பாக்ஸ் கண்டென்ட் சரிங்களா. இது ரெண்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதுமானதான் சரிங்களா. அதேமாதிரி புவியியல் சரிங்களா. புவியியலில் பார்த்தோம்னா இந்த 2 பாடம் கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். பேராண்டமும் மற்றும் சூரிய குடும்பம் இது படிச்சு தான் ஆகணும். அதேமாதிரி நிலப்பரப்பும் பெருங்கடலும் அதுவும் படிச்சு தான் ஆகணும். அதேமாரி குடிமையில் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான படம் சரிங்களா. குடிமையிலும் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 6th 7th தான் அதிகமான வினாக்கள் வர இடம்பெறுது சரிங்களா. ஏன்னா 8th 9th 10th இது அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 6th 7th அதிக வினாக்களும் இடம்பெறுது. அதனால் நம்ம எல்லாமே எந்த பகுதியையும் ஒமிட் பண்ணாமல் படித்து வச்சுக்கிறணும் சரிங்களா. அப்போ முதல் பாடம் என்ன கொடுத்துருக்காங்க வரலாறுன்னு பார்த்தோம்னா, வரலாறு என்றால் என்ன சரிங்களா. வரலாறு என்றால் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தகவல் பிழை மட்டும் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, தகவல் பிழை. அதாவது வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. அதாவது கிமுன்னு சொல்லுவோம்ல, கிறிஸ்து பிறப்பதற்கு முன். அதேமாரி கிபின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கிறிஸ்து பிறப்பதற்கு பின். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னுனா கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னுனா கிபி. அதாவது இப்போ இப்படி புத்தகத்தில் வந்து கிமு கிபிலாம் இருக்காது. அதுக்குள்ள என்ன சொல்லிருக்காங்க, பொதுவான, அதாவது ஆமு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பொதுவான ஆண்டிற்கு முன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் பொழுதா இப்போ எப்படி புத்தகத்தில் இருக்குன்னா பொது ஆண்டிற்கு முன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுமாரி ஆன்னு சொல்லுவாங்க, பொதுவான ஆண்டு. அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு பின், அதை அந்த ஆண்டை எப்படி சொல்லுவோம்னா ஆன்னு சொல்லுவோம் சரிங்களா. இது ஒரு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வரலாறு சரிங்களா. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு சரிங்களா. வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி INM, அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாடங்கள் இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம எங்கேருந்து படிப்போம்னு பார்த்தோம்னா 1885 சரிங்களா. 1885 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை படிப்போம். அப்போ அங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம சுதந்திரம் சரிங்களா, சுதந்திரம் பெற்ற 1947 வரைக்கும் என்ன பண்ணுவான், அந்த கண்டினியூஸாக அதோட கால வரிசை படிக்கும் பார்த்தீங்களா. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒன்று நடந்திருக்கு இல்லையா, அதுதான் கால வரிசை. அப்போ வரலாற்றின், அதாவது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை சரிங்களா, கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு தான் வரலாறு என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த பாக்ஸ் கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. நான் எது அண்டர்லைன் பண்ணி அதை நல்லா இம்பார்ட்டன் பண்ணி படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. மீடியெல்லாம் உள்ள ஒரு ஸ்டோரி பேஸில் ஒருத்தவங்க பேசுகிற மாதிரியும் ஒருத்தவங்க அதை 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அப்போ வரலாறு சரிங்களா, வரலாறுனா கடந்த கால வரலாறை வந்து காலவரிசைப்படுத்த வரலாறுன்னு பார்த்தோம். அப்போ அந்த வரலாறு என்ற சொல் என்ன சொல்லான்னு பார்த்தோம்னா கிரேக்க மொழி சொல்லுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது சரிங்களா. ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதேமாரி இதன் பொருள் பார்த்தோம்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் சரிங்களா. அப்போ வரலாறுனா
என்ன மொழி சொல்லியிருந்து இருக்குன்னா கிரேக்க மொழி சொல்லியில் இருக்கக்கூடிய ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து எடுக்கப்பட்டது. அதன் பொருள் கேட்டாங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். அப்போ இதுலேயே நம்மளுக்கு 2 கொஸ்டின் சரிங்களா. வரலான்றா என்ன, வரலாறுக்கான அந்த கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா இருந்து அது விசாரிப்பு மூலம் கற்றல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பழங்கால மனிதர்கள் சரிங்களா வேட்டையாடல் என்பதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம்னா, பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் அவர்கள் பாறை ஓவியங்களாக வரையப்பட்டிருப்பாங்க சரிங்களா. அதாவது அவங்களாம் எப்படி வேட்டையாடினாங்க, எப்படி அவங்களோடு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்த மனிதர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, மலைப்பாறைகளில் இருக்க குகைச்சுவர்களில் வந்து அவங்க குகைச்சுவரில் இருக்கும் பார்த்தே அங்கங்கே பார்த்தீங்கன்னா கல்லை வச்சு இதை பண்ணி சிம்பிளாக போட்டு வரைஞ்சி வச்சுருப்பாங்க, குறியீடு மூலம் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க சரிங்களா. அதன் மூலம் நம்ம என்ன பிற்காலத்தில் வந்த மனிதர்கள் எல்லாம் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுமாரி இந்த தகவல் பிழை ரொம்ப முக்கியம்ப்பா சரிங்களா. போன பிசியில் கேட்ட கொஸ்டின் சரிங்களா, போன பிசியில் கேட்ட கொஸ்டின் 2025 கேட்ட கொஸ்டினை நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது சரிங்களா. நாணயவியல் என்னன்னு பார்த்தோம்னா நாணயங்களை பற்றிய படிப்பு சரிங்களா. நாணயவியல் என்பது பார்க்கும்பொழுது நாணயங்களை பற்றிய படிப்பு. எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா கல்வெட்டியல் சரிங்களா. எழுத்து பொறிப்பியல் பற்றிய படிக்கிற படிப்பு பார்த்தோம்னா கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாதான் சரிங்களா. இது டிஎன்பிசியிலும் கேட்கப்பட்டது தான் சரிங்களா. அதே மாதிரி போன பிசியில் கேட்ட அந்த எழுத்து பொறிவு பற்றிய படிப்பு கேட்டாங்கன்னா கல்வெட்டியல், அதுதான் ஆன்சர் சரிங்களா. அதன் பிறகு வரலாற்றுக்கு முந்தைய காலம் சரிங்களா. வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது எப்படி நம்ம அதை வரலாற்றுக்கு முந்தைய காலம் எப்படின்னு சொல்லுவோம்னா, கற்கருவிகளை பயன்படுத்துவதற்கும் எழுத்து முறையில் கண்டுபிடிக்கும் இடைப்பட்ட காலம் தான் என்னது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் அதேமாதிரி அது எழுதும் முறை கண்டுபிடிப்பதற்கு இடைப்பட்ட ஒரு காலம் தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதேமாரி வரலாற்றின் தொடக்க காலம் அப்படின்னு என்ன, முந்தைய காலம்னா பார்த்தா கற்கருவிகளை பயன்படுத்தி எழுதியிருப்பாங்க சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வரலாற்றோட தொடக்க காலம். அப்போ வரலாற்றின் தொடக்க காலம் அப்படி அதை எப்படி சொல்லுவாங்க பார்த்தோன்னா, வரலாற்று முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு காலம் தான் வரலாற்றினுடைய தொடக்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதெல்லாம் நான் வச்சுங்க. இதில் எதெல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்குமோ அதை மட்டும் தெளிவாக படித்தா போதும் சரிங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சரிங்களா, அவர் தான் நம்ம பார்க்க போகிறோம், வலிமைமிக்க பேரரசர். அப்போ வலிமைமிக்க பேரரசர் அப்படின்னு சொன்னாலே நம்ம இதில் யாரை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா அசோகர் தான் சரிங்களா. அப்போ அசோகர் அப்படின்னு பார்க்கும்பொழுது போரை துறந்த ஒரு முதல் அரசர் சரிங்களா. இதுவரை பார்த்தோம்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்பொழுது எந்த ஒரு அரசருமே போரை வந்து திறந்திருக்க மாட்டார். அப்போ போரை துறந்த ஒரு முதல் அரசர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது அவர் அசோகரை தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எதுக்காக போரை துறந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடத்துகிறார் சரிங்களா. எந்த நாட்டு மேலே பார்த்தோம்னா ஒடிசா மேலே சரிங்களா. அப்போ ஒடிசா அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒடிசா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ ஒடிசாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன பேருனா கலிங்க நாடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கலிங்க நாடு, அந்த கலிங்க நாடு தான் தற்போதைய இருக்கக்கூடிய ஒடிசா சரிங்களா, ஒடிசா மாநிலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அப்போ அந்த கலிங்க நாடு என்பது செல்வ செழிப்புமிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்குது. அப்போ அந்த நாடை வந்து தான் கைப்பற்றி எப்படியாவது தன் கட்டுப்பாடுகளை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா அசோகர் சொல்கிறார். அப்போ அசோகர் வந்து ஒரு பெரும் படையை எடுத்துக்கிட்டு அந்த கலிங்க நாட்டு மீது போர் தொடுக்க போகிறாரு. அது எப்போ எந்த வருடம் கேட்பாங்க, கிமு 261 சரிங்களா. இதுவும் எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். எந்த வருடம் கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க, கிமு 261 சரிங்களா. இதெல்லாம் நான் என்னென்னலாம் நோட் பண்ணிட்டு வரணும், இதெல்லாம் வந்து சைடில் உங்கள் புத்தகத்துலேயே நோட் பண்ணிட்டோம். புத்தகம் வச்சுருந்தா புத்தகம் நோட் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் ஏதாவது பிரிண்ட் போட்டுச்சுன்னா எதுலையாவது நோட் பண்ணிட்டு வாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டு வாங்க, நம்ம மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ போர் நடக்குது 261 அந்த கலிங்க நாட்டு மீது போர் தொடுக்கிறாரு. போர் தொடுக்கும்போது ஏகப்பட்ட உயிர்கள் சரிங்களா, பல லட்சக்கணக்கான உயிர்களை வந்து கொன்று குவிக்கிறார் சரிங்களா, கொன்று குவிக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கீழே நம்ம பார்ப்போம் சரிங்களா. பண்டைய இந்திய அரசர்களின் புகழ்பெற்ற அரசர்கள் பார்த்தோம்னா அசோகர் தான் சரிங்களா. இவர் ஆட்சியின் போது புத்த மதம் சரிங்களா ஆசிய பகுதியில் பல்வேறு பகுதியில் வந்து பரவி இருக்கு. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வரைந்து போர் தொடுப்பதை கண்டு கைவிட்டவர் சரிங்களா. அதேமாரி புத்த சமயத்தை தழுவி சரிங்களா அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வழியை வாழ்வையை அர்ப்பணித்திருப்பார் சரிங்களா. குறிப்பாக கேட்பாங்க அசோகர் வந்து எந்த மதத்தை வந்து பின்பற்றினார்னு சொன்னால் புத்த மதத்தை. அதுமாதிரி பொதுமக்கள் ஆற்றிய சேவைக்கு முன்மாதிரியாக விளங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா அசோகர் தான். அதேமாதிரி வெற்றிக்கு பின் போரை துறந்த ஒரு முதல் அரசர் வந்து அசோகர் தான் சரிங்களா.
உலகிலே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை, சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. விலங்குகளுக்கு தனியாக வந்து ஃபஸ்ட்டு மருத்துவமனை கொண்டு வந்து யாருன்னு பார்த்தோம்னா மனிதர்கள் கூட கொண்டு வரல, ஆனால் விலங்குகளுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா அசோகர் தான். அதேமாரி முதல்ல சாலைகளை உருவாக்கியவர், சரிங்களா, சாலைகளை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா அதுவும் அசோகர் தான். நம்மளுடைய தேசிய கொடி இருக்குது பார்த்தீங்களா, தேசிய கொடி பக்கத்துலன்னா இப்படி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் என்ன பண்ணு பார்த்தோம்னா அசோக சக்கரம். அந்த அசோக சக்கரத்தில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 24 ஆரக்கால்கள் இருக்கும், சரிங்களா. இப்படி இந்த கோடு கூட இருக்கும் பார்த்தீங்களா, அப்படின்னு சொல்லக்கூடிய 24 ஆரச்சக்கரங்கள் காணப்படும், சரிங்களா. அது சாரநாத் தூண் இருக்கு இல்லையா, அந்த தூணில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது. அதேமாதிரி அசோகர் இருக்கார் இல்லையா, அசோகருடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி 19ஆம் நூற்றாண்டில் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அதில் குறிப்பாக அந்த ஆங்கில ஆய்வாளர்கள் யாரான்னு பார்த்தோம்னா வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரின்ஸ்பே, அதேமாரி அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வில் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தவர்கள், சரிங்களா. அவருடைய வரலாறு அப்படியே பொதிந்து போகாமல் அவரோட வரலாறை ஆராய்ந்து அதை கொண்டு உலகத்துக்கு வெளிக்காட்டியவர்கள் பார்த்தோம்னா அந்த 3 நபர்கள் தான், வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரின்ஸ்பே, அதேமாரி அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம், சரிங்களா. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதேமாரி அசோகரை பற்றின ஒரு நூல் வந்து ஒருத்தர் வெளியிட்டிருப்பார். அவர் யாருன்னு பார்த்தோம்னா சார்லஸ் ஆலன், சரிங்களா. அவருடைய வரலாற்று ஆவணங்களை அவர் சேகரித்து ஒரு நூலாக வெளியிட்டிருப்பார். அது நூலோட பெயர் ரொம்ப முக்கியம், சர்ச் ஃபார் தி இந்தியா லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த சர்ச் ஃபார் தி இந்தியா லாஸ்ட் எம்பரர், சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு, சரிங்களா. அந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம், இல்லை இந்த புத்தகத்தின் யாருடைய வரலாறு அடிப்படையில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், சரிங்களா. அசோகர். இந்த புத்தகத்தை எழுதியவர் சார்லஸ் ஆலன், சரிங்களா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சாரநாத் தூண், சரிங்களா. 4 முக சிங்கங்களை கொண்ட சாரநாத் தூண், சரிங்களா. 4 முக சிங்கங்களை கொண்ட சாரநாத் தூண். சாஞ்சி ஸ்தூபி, இதுதான் சாஞ்சி ஸ்தூபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்தூபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது புத்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, புத்த சமயத்தில் இறந்தவங்களை பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இந்த மேலே இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்தூபி, அதில் தான் வந்து இது பண்ணி சாம்பலை வந்து அதில் தான் கொட்டி வைப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. ஞாபகம் வச்சு அவ்வளோதான். முதல் பாடத்தில் இதை மட்டும் படித்தாலே போதுமானது, சரிங்களா. ரொம்ப நிறையாலாம் படிக்க வேண்டாம். இந்த நான் என்னென்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் பார்த்தாலே போதுமானது தான், சரிங்களா. ஒரு முறை நீங்களும் ரீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் படம், 2வது படம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, சரிங்களா. மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இப்போ மனிதர்கள் வந்து படிப்படியாக குரங்குலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு கடத்துலையும் மனிதர்கள் எப்படிலாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா. அப்போ 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவி வந்து தோற்றப்பட்டது, சரிங்களா. 460, அப்போ 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான். அதுவே 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் பரவினர், சரிங்களா. அதாவது 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவியில் எங்கேயுமே காணப்பட்டவர்கள் யாருன்னா மனிதர்கள் தான். அதுமாதிரி 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை செய்ய தொடங்கினார். எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை செய்ய, அதாவது விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்னே விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம். அப்போ நாகரிகமாக மனுஷன் வந்து எப்போ வாழ ஆரம்பிக்கிறான்னு பார்த்தோம்னா 5000 ஆண்டுகளுக்கு முன். தற்போது பார்த்தோம் நம்ம இருக்கும் இல்லையா, நம்மலாம் பார்த்தோம்னா ஒரு தற்கால மனிதனாக காணப்படுறோம், சரிங்களா. இப்படி தான் வந்து மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி படிப்படியாக தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து மனிதர்கள், சரிங்களா. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை, சரிங்களா, எதில் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம்னா தொல்லியல் மற்றும் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் ஒரு அறிவியல் நோக்கில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லி ஒரு துறையே நம்மளுடைய மினிஸ்டர்ஸில் இருக்குது, சரிங்களா, அமைச்சரவையில் இருக்குது. நம்ம குறிப்பாக பார்க்கும்போது கீழடி, கொந்தகை, அதேமாரி ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த அகழ்வாராய்ச்சி, சரிங்களா, நமக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக கீழடியெலாம் போய் பாருங்கள், சரிங்களா. கீழடி, கொந்தகை, அகரம், சரிங்களா, இந்த போன்ற முக்கியமான பகுதியெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும், சரிங்களா. ஏன்னா அங்கே போய் அதாவது நம்ம சும்மா ஒரு டூரிஸ்டாக மட்டும் போகாமல் அங்கே போனால் என்ன நாலேஜ் நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போய் கண்டிப்பாக பார்க்கணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், ஆஸ்ட்ரோ, சரிங்களா, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, சரிங்களா, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இவங்க தான் வந்து பார்த்தோம்னா தொடக்க கால மனிதர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றியவர்கள், சரிங்களா, கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றியவர்கள். இதை மட்டும் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. ஹோமோ ஹெபிலஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க கால மனிதர்கள், சரிங்களா. ஹோமோ ஹெபிலஸ் தொடக்க கால மனிதர்கள். அதேமாதிரி ஹோமோ எரக்டஸ், சரிங்களா,
இவர்கள் பார்த்தோம்னா ஒரு முழுமையான மனிதர்கள் அல்ல, ஆனால் தற்கால மனிதர்களை விட சிறிய மூளையை உடையவர்கள். சரிங்களா, சிறிய மூளை, கம்மியான ஒரு அறிவோட வாழக்கூடியவர்கள். அதேமாதிரி நியண்டர்தால் சரிங்களா, முழுமையான மனிதர்கள் அல்ல. சரிங்களா, நியண்டர்தால் பார்த்தோம்னா முழுமையான மனிதர்கள் அல்ல. அப்போ ஹோமோசேப்பியன் சுயமாக சிந்திக்கும் மனிதன். அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா, ஹோமோசேப்பியன்ஸ்னா சுயமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறான். குரோமேக்னாட்ஸ் சரிங்களா, நவீன மனிதன். குரோமேக்னாட்ஸ்னா நவீன மனிதன். நம்மளை தான் வந்து குரோமேக்னாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது எந்த மனிதன் எந்த காலகட்டத்தில் எப்படி வளர்ச்சி பெற்றார்கள் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் அவற்றில் பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிப்பது தொல்லியல். சரிங்களா, வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றிய படிப்பது என்னன்னு பார்த்தோம்னா தொல்லியல், அதான் ஆர்காலஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து மானுடவியல். சரிங்களா, மானுடவியல் என்னன்னு பார்த்தோம்னா மனிதர்கள் மற்றும் பரிணாம வளர்ச்சியை பற்றிய படிப்பது மானுடவியல். சரிங்களா, இது என்னன்னு பார்த்தோம்னா வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிப்பது அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரிங்களா, அதேமாதிரி மனிதர்கள் மற்றும் பரிணாம வளர்ச்சியை படிப்பது மானுடவியல். சரிங்களா, ஆந்த்ரோபோலாஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆந்த்ரோபோலாஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அதேமாதிரி மானுடவியல் என்ற சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சரிங்களா, ஆந்த்ரோபோஸ் என்பது பொருள், அதோட பொருள் ஆந்த்ரோபோஸ் என்பது மனிதன் என்ற பொருள். லோக்கஸ் என்பதன் பொருள் வந்து எண்ணங்கள் மற்றும் அல்லது காரணம். சரிங்களா, எண்ணங்கள் அல்லது காரணங்கள் என்று பெயர். இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னாட்ஸ், அதாவது நவீன கால மனிதர்கள், அவங்க வந்து பார்த்தோம்னா பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் குகைகளில் வாழ்ந்ததுக்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. சரிங்களா, இவர்கள் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. சரிங்களா, இவங்க பார்த்தோம்னா இந்த குரோமேக்னாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா குறிப்பாக பிரான்சில் உள்ள லாஸ்கா. சரிங்களா, லாஸ்காஸில் என்னும் குகையில் வாழ்ந்துருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் வந்து இவங்கள்ட்ட இருந்ததாக ஒரு சான்று இருக்குது. சரிங்களா, ஒரு சான்று இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். அதே போன்று மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். சரிங்களா, இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா, மனிதர்களும் அவர்கள் வாழ்ந்த வாழ்விடமும். ஆஸ்ட்ரோபெதிகஸ் எங்கே வாழ்ந்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்துருப்பாங்க. ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்துருப்பாங்க. ஹோமோ எரக்டஸ் சரிங்களா, ஹோமோ எரக்டஸ் பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா பகுதியில் வாழ்ந்துருப்பாங்க. அதேமாதிரி நியண்டர்தால்ஸ் யுரேசியா சரிங்களா, அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா பகுதியில் வாழ்ந்துருப்பாங்க. குரோமேக்னாட்ஸ் சரிங்களா, நம்ம இப்போ தான் பார்த்தோம் பிரான்ஸ் சரிங்களா, லாஸ்காஸில் வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள். அதுமாதிரி பீக்கிங் மனிதன் சீனா. சரிங்களா, பீக்கிங் மனிதன் சீனா. ஹோமோசேப்பியன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா. சரிங்களா, ஹோமோசேப்பியன் ஆப்பிரிக்கா. அதுமாரி ஹைடல்பர்க் சரிங்களா, ஹைடல்பர்க் மனிதன் வந்து லண்டன் பகுதியில் வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள். அதாவது மனிதர்கள் அவருடைய வாழ்விடங்கள் ரொம்ப முக்கியமான. சரிங்களா, இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதேமாதிரி ஆதி காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதர்கள் தான் முதன்மையான தொழில். அதாவது மனிதர்களுடைய ஆதி காலத்தில் வந்து அவருடைய முதன்மை தொழில் என்ன தொழில்னு பார்த்தோம்னா வேட்டையாடக்கூடியதான் அவருடைய முதன்மை தொழிலாக இருந்திருக்கு. சரிங்களா, அதேமாதிரி வேட்டையாடும் முறைகள் எப்படிலாம் வந்து வேட்டையாடிக்காங்கன்னு பார்த்தோம்னா குழுவாக சென்று வேட்டையாடிப்பாங்க. அதேமாதிரி குழியை தோண்டிடுவாங்க. அதில் வந்து என்னென்னா விலங்கு வந்து விழுகிற மாதிரி அதையும் ரெடி பண்ணி வேட்டையாட சென்றிருக்காங்க. சரிங்களா, அதேமாரி அந்த காலத்தில் பார்த்தோம்னா நம்ம இப்போ தான் தீப்பெட்டி இருக்குது, என்னென்னமோ லைட் இருக்குது, எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் எப்படி வந்து தீயை உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா சிக்கிமுக்கி கல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா, அந்த கல்லை 2 வந்து ஆயுதங்கள் செய்ய. சரிங்களா, சிக்கிமுக்கி கல், அதாவது ஆயுதங்கள் செய்ய வந்து சிக்கிமுக்கி கல். அதுமாதிரி 2 கற்களை எடுத்து இப்படி உரசினாங்கன்னு பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோம்னா தீ பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்லை உரசி தீ பிடிக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்புலேயே வந்து இது பண்ணி ரெடி பண்ணி தீயை உருவாக்குவார். அதேமாதிரி கத்தியை வச்சும் இப்படி தீட்டி வந்து என்ன பண்ணுவார், தீயை நெருப்பை வந்து உண்டாக்குவார். அதே போன்று கல்லையும் நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதுலேயும் தீப்பொறி உண்டாகி தீயை வரவழைக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அதேமாதிரி தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எந்த பகுதினா நீலகிரி பகுதியில் வந்து காணப்படுது. சரிங்களா, நீலகிரி மாவட்டங்களில் உள்ள கிராமங்கள் இன்றைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தீப்பெட்டியே இல்லாமல் நெருப்பை உருவாக்கும் முறை இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த முறை வந்து எந்த மாவட்டத்தில் பார்த்தா நீலகிரி மாவட்டத்தில் இன்று வரை இருக்கான். சரிங்களா, அதேமாரி மனிதர்களுடைய அடுத்த கண்டுபிடிப்பு எதுன்னு பார்த்தோம்னா சக்கரம் தான். மனிதர்களுடைய அடுத்த கண்டுபிடிப்பு சக்கரம். அதாவது சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய
சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பு பார்த்தோம்னா சக்கரம் தான். சரிங்களா, சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். அதேமாதிரி சக்கரம் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அடுத்த ஒரு என்ன முக்கியமாக கண்டுபிடிப்பு பார்த்தோம்னா பானை செய்வது. சரிங்களா, அப்போ நம்ம பானை போயவர்கள்லாம் பார்த்தோம்னா பானை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த பானை சக்கரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அப்போ அது எந்த அளவுக்கு யோசிச்சிட்டேன், அடுத்தடுத்து என்னென்ன யோசித்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டாங்க பாருங்க. அப்போ அடுத்து பார்த்தோம்னா பானையை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா, அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள். சரிங்களா, பழங்கால பாறை ஓவியங்கள் என்னென்ன பாறை ஓவியங்களாக இருக்குது, கீழ்வளைவு. சரிங்களா, கீழ்வளைவு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா விழுப்புரம். சரிங்களா, இதுதான் தன்னுடைய பாறை ஓவியங்கள். 3 நபர்கள் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதான் பாறையில் வரையப்பட்ட ஓவியங்கள். இந்த கீழ்வளைவு எங்கே இருக்குன்னா விழுப்புரம், உசிலம்பட்டி. சரிங்களா, உசிலம்பட்டியில் குறிப்பாக பார்த்தோம்னா மதுரை. சரிங்களா, உசிலம்பட்டி எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில். அப்போ அது பார்த்தோம்னா அங்கே வரையப்பட்ட ஓவியங்கள். சரிங்களா, அதாவது நம்ம மதுரை மாவட்டத்தில் பார்த்தோம்னா அதிக அளவில் சமணர் படுக்கைகள். சரிங்களா, சமணர் படுக்கைகள் அதிக அளவில் காணப்படக்கூடிய பகுதின்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் தான். சரிங்களா, அதேமாரி குமுதிபதி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கோவை. அதேமாரி மாவடைப்பு. சரிங்களா, மாவடைப்புன்னு பார்த்தோம்னா கோவை. அதேமாரி பொறிவரை. சரிங்களா, பொறிவரை எங்கே இருக்குது, கரிக்கையூர் நீலகிரியில் இருக்குது. சரிங்களா, கரிக்கையூர் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. அப்போ இதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கிறேன்னு, குறிப்பாக பொறுத்துக்களை கேட்கலாம், இல்லை சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்களை கேட்கலாம், இல்லை தவறான விடையை தேர்ந்தெடுத்துல கேட்கலாம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த படம் அவ்வளவுதான். சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் இதில் பார்த்தாலே போதும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடங்கள் பார்க்கும்பொழுது சிந்துவெளி நாகரிகம். சரிங்களா, சிந்துவெளி நாகரிகம் ரொம்ப முக்கியமானது. அப்போ சிந்துவெளி நாகரிகத்துடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது காலக்கூட கொடுத்துருக்காங்க. சீன நாகரிகம் அப்படின்னு சொல்லி 1700 to 1122. அதேமாதிரி எகிப்து நாகரிகம். சரிங்களா, 3100 முதல் 1100 வரை. சிந்துவெளி நாகரிகம் பார்த்தோம்னா 3300 முதல் 1900. மெசபடோமியாவுடைய காலம் பார்த்தோம்னா 3500 முதல் 2000. சரிங்களா, அப்போ இவருடைய காலம் பார்த்தோம்னா முதல் சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம். அப்போ மிக பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் தான். சரிங்களா, ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். அப்போ ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் ஏன் நதிக்கரை ஓரம் குடியேறினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் எல்லா பற்றியுமே இருக்கும். அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது வளமான மண். சரிங்களா, நதிக்கரை ஓரம் பார்த்தோம்னா வளமான மண் இருக்கும். அதேமாதிரி நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடை தேவைகள் இருக்கும். சரிங்களா, நம்ம ஒரு தண்ணி இல்லாத ஒரு பகுதியிலேருந்துனா மறுபடியும் தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஒரு நதிக்கரை பக்கமே ஒரு சின்ன செட்டு போட்டு அங்கேயே கால்நடைகள் மனிதர்கள் இல்லைன்னா அங்கேயே வாழ்ந்தோம்னா தண்ணீருக்கும் நம்ம பஞ்சம் இல்லை, எல்லாத்துக்குமே கரெக்டாக தண்ணீரை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி போக்குவரத்துக்கு மேற்ற ஒரு பகுதியாக அந்த நதிக்கரை இருந்ததாக சொல்லப்படுகிறேன். ஒரு ஆற்று இருக்குன்னா ஆற்றுலேயே போய் நம்ம என்ன பண்ணலாம், கீழே ஒரு போக்குவரத்துக்கு கப்பல், சின்ன கப்பல், ஒரு படகு மாதிரி செஞ்சு அதிலே போயிட்டு பயணம் பண்ணிட்டு போக்குவரத்து பண்ணிட்டு திரும்பி வந்துடலாம். அதனால தான் மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நதிக்கரையில் குடியேறி இருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம முதல்ல நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகத்தில் ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லி 2 பகுதி இருக்குது. அதில் மிக பழமையான ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹரப்பா நாகரிகம். சரிங்களா, ஹரப்பா நாகரிகம் ஒரு புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். சரிங்களா, புதையுண்ட ஒரு நகரம் தான் ஹரப்பா நாகரிகம். இந்த ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் ஆராய்ந்தவர். சரிங்களா, அதாவது அதை பற்றி தன்னுடைய நூலில் விவரத்தை யாருன்னு பார்த்தோம்னா சார்லஸ் மேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சார்லஸ் மேசன் என்பது தன்னுடைய நூலில் ஃபஸ்ட்டு ஹரப்பா நாகரிகத்தை பற்றி முழுமையாக ஒரு நூலாக ஆராய்ச்சி செஞ்சு வெளியிடுறார். சரிங்களா, அப்போ இவர் யாருன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளராக இருந்தவர் யார் பார்த்தோம்னா நம்மளுடைய சார்லஸ் மேசன் அவர்கள் தான். சரிங்களா, ஆனால் தற்போது இந்த ஹரப்பா எந்த நாட்டில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான். சரிங்களா, பாகிஸ்தானுடைய பார்டரில் தான் இருக்குது. அதாவது இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது செங்கல் திட்டு இருப்பதை கண்டறிந்தார். சரிங்களா, செங்கல் திட்டாக இருந்திருக்கிறத பார்த்துருக்காரு. அந்த பாலடைந்த செங்கற்கட்டு உயரமான சோழர்களுடன் கோவிலோட மலை மீது கட்டப்படுது என குறிப்பிட்டார். இது ஹரப்பா இருந்தது முந்தைய வரலாற்று சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ கிபி 1856 கராச்சி, அதாவது லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதையை அமைச்சிருக்காங்க. சரிங்களா, ரயில் பாதை அமைக்கும் பொழுது அந்த ரயில் பாதை அமைக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதில் அதிக அளவு சுட்ட செங்கற்கள். சரிங்களா, அப்போ அந்த வழியை அமைக்கும்போது அந்த ஹரப்பா பகுதி இருக்கு இல்லையா, ஹரப்பா பகுதியில் அந்த வழி தான் ரயில் பாதை அமைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த அகலவராட்சி பற்றிய, அங்கே இருக்கக்கூடிய கட்டடம், அந்த இடிபாடுகளை பற்றிய அந்த புரிதல் இல்லாமல் அதை என்ன பண்ணாங்க, அதெல்லாம் எடுத்து ரயில்வே பணிக்கு அந்த சுட்ட செங்கல்கள் எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. சரிங்களா, அப்போ அதையும் விமர்சனம் பண்ணி தான் இதில் அதை உணராமல், முக்கியத்துவத்தை உணராமல் அதை பயன்படுத்தியதாக அதையும் குறிப்பிட்டு சொல்கிறார். சரிங்களா, அதேமாரி
1920 தொல்பொருள் ஆய்வாளர் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். எந்த வருடம் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ பகுதியை அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்கன்னா 1920 அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். அதேமாதிரி 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் சரிங்களா யாருன்னு பார்த்தோம்னா இவர் தான் சர் ஜான் மார்ஷல் சரிங்களா. ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே உள்ள பொதுவான ஒரு அம்சங்களை கண்டறிந்தவர் சரிங்களா. இவர் தான் என்ன சொல்றாரு, ஹரப்பா நாகரிகம் ஒரு மொஹஞ்சதாரோவோட பழமையான ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஹரப்பா மொஹஞ்சதாரோ அதாவது ரெண்டா பிரிப்பாங்க. ஹரப்பா வேற மொஹஞ்சதாரோ வேற. அப்போ ஹரப்பா மொஹஞ்சதாரோவை விட மிக பழமையானது அப்படின்னு சொல்லி ஒரு சான்றை யார் சொல்றான்னு பார்த்தோம்னா சர் ஜான் மார்ஷல் சொல்றார் சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு இந்திய தொல்லியல் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா சர் ஜான் மார்ஷல் அவர்கள் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாகரிகம் சரிங்களா. இன்ன வரைக்கும் நம்ம நாகரிகம் இப்போ கூட டீசெண்டாக இருக்கு நாகரிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த நாகரிகம் என்ற பண்டைய எந்தது எம்மொழி சொல்லுன்னு பார்த்தோம்னா லத்தீன் சரிங்களா. லத்தீன் சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது சரிங்களா. அப்போ சிவிஸ் என்பது ஒரு லத்தீன் மொழி சொல். அந்தலேருந்து தான் நாகரிகம் என்ற சொல் பிறந்ததாக சொல்லப்படுது. அப்போ இதன் பொருள்னு பார்த்தோம்னா நகரம் சரிங்களா. நாகரிகம் அப்படின்னு சொல்கிறது எங்கேருந்து பிறந்து வந்ததுன்னா நகரத்துலேருந்து பிறந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ சிவிஸ்னா எம்மொழி சொல்னு கேட்பாங்க, லத்தீன் மொழி சொல். அப்போ இதன் பொருள்னு பார்த்தோம்னா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதேமாதிரி தொல்லியலாளர்கள் சரிங்களா எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இதை வைத்து தான் அங்கே அந்த இதை ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணி இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுமாதிரி இலக்கிய ஆதாரங்களை வைத்து கண்டுபிடிக்கிறாங்க. அதேமாதிரி வான்வழி புகைப்படங்கள் சரிங்களா சேட்டலைட் மூலம் என்ன பண்ணாங்க எந்தெந்த பகுதியில் கண்டிப்பாக அந்த பண்டைய கால நாகரிகங்கள் காணப்படும் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதேமாதிரி நிலத்தடி ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. அது மேக்னெட்டிக் ஸ்கேனர் சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ஸ்கேனரை வச்சும் அகழ்வாராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதேமாரி எஞ்சிய புதையுண்டு இருக்கின்ற அதாவது எஞ்சிய பொருட்கள் தொழில் அந்த பொருட்கள் இருக்குதா இல்லை இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோம்னா ரேடார் கருவி மூலம் அறிய முடியும் அப்படின்னு அதையும் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க தொல்லியல் ஆய்வாளர்கள் சரிங்களா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து இந்த ஏஎஸ்ஐ அப்படின்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஏஎஸ்ஐனா ரொம்ப முக்கியமான கேட்பாங்க. ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா இது எந்த வருஷம் யார் கொண்டு வந்திருக்கோம்னா 1861 அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் சரிங்களா. அலெக்சாண்டர் 3 முறை நம்மளுடைய அந்த சிந்துவெளி அதான் ஹரப்பா ஆய்வு பண்ண வந்தவர் யார் பார்த்தோம்னா இந்த அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் தான் ரொம்ப முக்கியமானவர். அவர் தான் இந்த ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியாவை முத தொடங்கியவர் அவர் தான் பார்த்தோம். எந்த வருஷம்னு கேட்பாங்க 1861. இதன் தலைமையகம் பார்த்தோம்னா புதுடெல்லி சரிங்களா. ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது புதுடெல்லி. அப்போ தமிழ்நாடு ஏஎஸ்ஐ சரிங்களா தமிழ்நாடு ஆர்காலஜி சர்வே சரிங்களா தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சி எந்த வருஷம் கொண்டு பார்த்தோம்னா 1961 நோட் பண்ணி வச்சுருந்துச்சிங்களா. தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எங்கன்னு பார்த்தோம்னா எந்த ஆண்டு பார்த்தோம்னா 1961 சரிங்களா. அதுமாரி இந்த சிந்துவெளி நாகரிகத்துடைய கால வரையறை அது புவி எல்லை எது வரைக்கும் காணப்படுது, தெற்கு ஆசியா வரைக்கும் காணப்படுது. அதுமாரி காலப்பகுதி இது ஒரு வெண்கல காலப்பகுதி சரிங்களா. வெண்கலம் பயன்படுத்தியதுனால இது ஒரு வெண்கல காலப்பகுதி அப்படின்னு அழைக்கிறாங்க. இதோட காலம் ஆல்ரெடி பார்த்தோம் கிமு சரிங்களா. கிமு 3300 முதல் 1900 சரிங்களா. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா கதிரியக்க கார்பன் C14 அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. C14 வயது கணிப்பு முறை மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட கார்பன் கதிரியக்க கார்பன் கணிப்பு முறையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பரப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அந்த நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ அந்த பகுதியில் சேர்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரம் அப்படின்னு சொல்லும்போது 6 பெரிய நகரங்கள் காணப்படுது சரிங்களா. 6 பெரிய நகரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கிராமங்கள் சரிங்களா. கிராமங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நம்மளுடைய சிந்துவெளி நாகரிக பகுதியில் காணப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வெண்கல காலம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது நோட் பண்ணி வச்சுங்க, பாக்ஸ் கொஸ்டின் முக்கியமானது. அப்போ நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறான், ஹரப்பா ஒரு நகர நகரம் சொல்லிட்டான் சரிங்களா. ஒரு புதையுண்ட நகரம் ஒரு நகர நகரம் சொல்கிறான். அது என்ன காரணம் அப்படின்னு சிறப்பான நகர திட்டமிடல், கட்டிட கலை வேலைப்பாடு, அதுமாதிரி தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை,
தரப்படுத்தப்பட்ட அளவீடு கரெக்டாக இருக்கும். அளவீடு பார்த்தோம்னா இப்போ ஒரு 100 கிராம் போடுறாங்கன்னா 100 கிராம் கரெக்டாக தரப்படுத்தப்பட்ட ஒரு அளவீடாக இருக்கும். அதில் 99 98 ஒரு 95 கிராமோ வராது. சரிங்களா? அது விவசாயம் மற்றும் கைவினை தொழிலில் திடமான ஒரு அடித்தளம். சரிங்களா? இதெல்லாம் வச்சு தான் அது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதுமாதிரி ஹரப்பா நாகரிகம் தனித்தன்மை, அதாவது சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு. இதை ஏன் இதுக்கு முன்னாடி நகர அமைப்புன்னு சொல்லியிருக்கணும்னு பார்த்தோன்னா, அது ஒரு திட்டமிட்டு கரெக்டாக பிளானிங், எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி பக்காவான பிளான் போட்டு இப்போ தான் ஆர்கிடெக்சர், சிவில் இன்ஜினியர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. சரிங்களா? அப்பயே ஒரு கரெக்டான சிவில் இன்ஜினியர் இருக்காங்க, ஒரு ஆர்கிடெக்சர் இருந்திருக்காங்க. இவங்களாம் வச்சு தான் இந்த ஹரப்பா நாகரிகம் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடலில் கட்டப்பட்டிருக்கு. அப்போ நாகரிகத்தின் மேற்கு, அதாவது மேல் நகர பகுதி, கீழ் நகர பகுதி அப்படின்னு சொல்லி 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? நகரத்தை. அப்போ நகரத்தின் மேற்கு பகுதி சரிங்களா சற்று உயரமாக இருக்கும். அது கோட்டை எனப்பட்டது. சரிங்களா? அதாவது மேற்கு பகுதி அதை இப்படி பிரிக்கிறாங்க. இது மேற்கு பகுதி, இது கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ மேற்கு பகுதி பார்க்கும் பொழுது சற்று உயரமாக அது கோட்டை என அழைக்கப்படுது. அங்கே பார்த்தோம்னா நகர நிர்வாகிகள் சரிங்களா, முக்கியமான நிர்வாகிகள்லாம் எந்த பகுதியில் இருப்பாங்கன்னா மேல் நகர அமைப்பு பகுதியில் காணப்படும். அதுமாதிரி அங்கே தான் பெருங்குளம், தானிய களஞ்சியங்கள் இருந்ததுக்கான சான்றுகளும் அந்த பகுதி தான் காமிச்சு. எங்கே? மேல் நகர பகுதி. அதே மாதிரி கீழ் நகர பகுதி சரிங்களா, அங்கே பார்த்தோம்னா கிழக்கு பகுதி. இந்த கிழக்கு பகுதி பார்த்தோம்னா கீழ் நகர பகுதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? கிழக்கு பகுதி கீழ் நகர பகுதியாக அழைக்கப்படுகிறது. இது பார்த்தோம்னா சற்று தாழ்ந்து காணப்படும். இப்போ எப்படி மேற்கு உயர்ந்த பகுதியும் கிழக்கு பகுதியும் தாழ்வான பகுதியும் காணப்படுகிறது. இங்கே பார்த்தோம்னா பொதுமக்கள் சரிங்களா அதிகமாக வசிக்க பகுதி பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பொதுமக்கள். அப்போ மேற்கு பகுதின்னு பார்த்தோம்னா நகர நிர்வாகிகள் அதிகமாக வசிக்கிறாங்க. கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொதுமக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரத்தில் 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒன்று மேற்கு பகுதி, இன்னொன்று கிழக்கு பகுதி. அப்போ மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது நகர நிர்வாகிகள், கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மக்கள்கள் வசிக்கிறாங்க. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி சிந்துவெளி நாகரத்துக்கான முன்னோடி எந்த நகரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மெகர்கர். சரிங்களா? மெகர்கர் தான் சிந்துவெளி நாகரத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்லி பார்க்குறான். மெகர்கர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது புதிய கற்கால மக்கள் சரிங்களா வாழ்ந்த ஒரு இடம் தான் மெகர்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலூசிஸ்தான் மாநிலத்தில் உள்ள போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. சரிங்களா? போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கருதப்பட்ட இடங்களில் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்ட சான்று இங்கு கிடைத்துள்ளது. சரிங்களா? கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கையில் நிலவியதற்கான தொல்லியல் சான்று கிடைத்துள்ளதாக சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்துக்கு அப்போ சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஒரு முன்னோடி எதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மெகர்கர் தான். எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பலூசிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இதை மட்டும் நல்லா ஞாபகம். அதுமாதிரி வீடுகளும் தெருக்களும் இப்போ நம்ம ஊரில் தெரு வீடுலாம் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் சரிங்களா ஹரப்பா அந்த பகுதியில் எப்படிலாம் தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சுன்னா சட்டக வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? சட்டக வடிவத்தில் இருந்திருக்கும். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். சரிங்களா? சட்டக வடிவத்தில் இருந்திருக்கும். தெருக்கள் நேராகவும் அவை வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக சென்றடைந்திருக்கு. சரிங்களா? வடக்கு தெற்காக இருக்கும், கிழக்கு மேற்காக காணப்பட்டிருக்கும். அதே ஒன்று செங்கோணம் கோணத்தில், அதாவது செங்கோணத்தில் வெட்டி கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக தான் காணப்பட்டிருக்கு. அதுமாதிரி சாலைகள் அகலமானதாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகும். சரிங்களா? அப்போ நேரம் இருக்கும். அப்போ வளைவு பார்த்தோம்னா இப்படி வளைவாக காணப்படும். சரிங்களா? அப்படி வளைஞ்சோம்னா அப்படி இப்படி போயிடலாம். இப்படி வந்தோம்னா இப்படி வளைஞ்சு போகிற மாதிரி வளைவுகளையும் கொண்டதாக இருக்கும். அதேமாரி 2 மாடி அடுக்குகளே ஒவ்வொரு வீடுமே பார்த்தீங்கன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம்னா நம்ம முன்னாடி கூரை இருந்தது, அதுக்கப்புறம் ஓட்டு வீடு, இப்போ மாடி வீடு, அதுக்கப்புறம் அடுக்கு மாடி வீடு. இப்போ தான் நம்ம படிப்படியாக வரோம். ஆனால் அந்த காலத்துலேயே பார்த்தோம்னா கரப்பா பகுதியில் அடுக்கு மாடி வீடு. சரிங்களா? 2 மாடி அடுக்குகளை கொண்ட ஒரு கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளை கொண்டது ஒரு முற்றம். சரிங்களா? முற்றம்னா அந்த மரத்தால் வச்சு கூட, அதாவது தூணுன்னு சொல்லுங்க, தூண். அந்த முற்றத்தையும் ஒரு கிணறையும் பாரதி அப்பயே பாடியிருப்பார். ஒரு வீடுனா ஒரு முற்றம் இருக்கணும், பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கணும், ஒரு தென்னை மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். அதே போன்று தான் அந்த காலத்தில் ஹரப்பா பகுதியிலையும் காணப்பட்டிருக்கு. அதேமாரி குளியலறையும் கழிவறையும் இருந்திருக்கு ஒவ்வொரு வீட்டிலையும். சரிங்களா? அப்பயே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. இப்போ தான் நம்ம அரசாங்கம் பார்த்தோம்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா கழிவறை கட்டி கொடுக்குறாங்க. அப்போ அப்படிலாம் இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் பாத்ரூம் வசதி எல்லாமே இருந்திருக்கு. சரிங்களா? அதேமாரி வீடுகள் சுட்ட செங்கற்கள் மற்றும் அதை டெரகோட்டான்னு சொல்லுவாங்க, டெரகோட்டா செங்கல். சரிங்களா? அதாவது சுட்ட செங்கற்களை சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டது தான் இந்த
வீடுகள் அனைத்துமே. சரிங்களா? அதேமாரி அரண்மனைகளோ வழிபாடு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அரண்மனை இருந்ததுக்கான சான்றோ அல்லது வழிபாட்டு தலங்களோ இருந்ததுக்கான சான்றுகள் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அப்படி எதுவுமே கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கழிவுநீர் அமைப்புன்னு பார்க்கும்பொழுது இப்போ நம்ம பார்த்தோம்னா அங்கங்கே பார்த்தோம்னா கழிவுநீர் வாய்க்கால்கள்லாம் கட்டப்பட்டிருக்கும். அது பார்த்தோம்னா ஓப்பன்லேயே இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் அங்கே அந்த ஹரப்பான பகுதியில் பார்த்தோம்னா ஓப்பனும் கிடையாது. அதை முறைப்படி மூடியிருப்பாங்க. அது ஒன்ஸ் அதாவது தாழ்ந்த பகுதியை நோக்கி தான் செல்லக்கூடிய பகுதியாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரு தண்ணி வருதுன்னா தண்ணி வந்து எங்கேயுமே தேங்கி நிற்காது. இங்கேனாலும் நம்ம பார்க்கும்போது நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் பார்க்கும்போது அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கும். அப்போ அந்த தண்ணிலாம் தேங்கி நிற்காத அளவுக்கு அந்த காலத்தில் பிளான் பண்ணி ஒரு சரிவாக கட்டப்பட்டு எங்கேயுமே தண்ணி நிற்காத அளவுக்கு கடைசியாக கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு கண்டி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதை மின் சரிவை கொண்ட கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருக்கு. வீட்டிலிருந்து கழிவு நீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய் மூலம் முக்கிய வடிகால்களில் சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு வீட்டிலேருந்து அந்த பைப்பை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி எங்கே சென்றடையணுமோ அந்த தண்ணி வந்து அங்கே கரெக்டாக சென்றடையும் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. சரிங்களா? அதாவது தண்ணி முடிஞ்சா போகணும். சரிங்களா? ஆனால் திடக்கழிவில் நம்ம அதோட சேர்ந்து போக மாதிரி அவங்க செட் பண்ணல. ஆனால் திடக்கழிவில் அந்தந்த வீட்டில் வந்து தேங்கி வைக்கிற மாதிரி அதை ஒரு செட்டப் பண்ணியும் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. சரிங்களா? பெருங்குளம் வந்து எங்கே காணப்படுதுன்னா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு செவ்வக வடிவில் கட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? செவ்வக வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஒரு நீர்த்தக்கம். அதேமாதிரி நகரத்தோட நடுவில் தான் காணப்படும். சரிங்களா? ஒரு செவ்வக வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில். சரிங்களா? பெரிய பெரிய கோயிலெலாம் பார்த்தோம்னா செவ்வக வடிவத்தில் இருக்கும். அப்போ படிக்கட்டாக வச்சு இறங்கி போய் குளிச்சுட்டு மறுபடியும் ஏறி வர மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நீர் கசியாத கட்டுமானத்துக்கு மிக பழமையான சான்று. நீர் எங்கேயுமே கசிஞ்சு போகாத அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்புன்னு அப்படி சொல்லலாம். இக்குளத்தின் சுவர்கள் வந்து சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு குறிப்பாக நீர் கசியாததுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தோம்னா இயற்கை தார் கொண்டு அது பூசப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால தான் அங்கிருந்து தண்ணீர் வந்து வெளியேறதுக்கான முக்கிய காரணம். சரிங்களா? அதேமாரி அருகிலிருந்து கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. ஓய்வுபடுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வழிவகை செய்யப்பட்டிருந்துச்சுங்களா? இப்போ தண்ணி இல்லைன்னா பக்கத்துலேருந்து கிணறு மூலம் தண்ணியை வந்து அந்த பெருங்குளத்தை கொண்டு வந்துடலாம். அப்போ அங்கிருந்து தண்ணியை வெளியேறினாலும் அதற்காகவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தானிய களஞ்சியம். இது எங்கே காணப்படுதுன்னு பார்த்தோம்னா ஹரப்பா. சரிங்களா? ஹரப்பாவில் காணப்படுது. அப்போ தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளப்பட்ட பெரிய உறுதியான ஒரு கட்டடமைப்பு. இப்போ தானியம்னா தானியங்களை மொத்தமாக கொண்டு போய் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இப்போ நம்ம வந்து குடோன்னு சொல்கிறோம் இல்லையா? டிஎன்சிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ நெல்லுலாம் வந்து மொத்தமாக இது பண்ணி கொள்முதல் பண்ணி அதை போய் ஒரு குடோனில் வந்து வைப்பாங்க. சரிங்களா? அதேமாதிரி அந்த காலத்தில் தானிய களஞ்சியம் சொல்லி அதுக்கு பெயரிட்டு அதுக்கு வந்து அங்கே போய் அந்த தானியங்கள்லாம் மொத்தமாக பூச்சி வச்சு அங்கே பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? குறிப்பாக எந்தெந்த தானியங்கள்லாம் பார்த்தோம்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு, பருப்பு. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து சேகரித்து வச்சு இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? குறிப்பாக செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்கள் கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கற்கியில் கண்டுபிடிக்கப்படுது. சரிங்களா? செங்கற்களால் கட்டப்பட்ட அந்த சுவர்கள் கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கற்கியில் கண்டுபிடிக்கப்படுது. சரிங்களா? செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்கள் கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கற்கியில் கண்டுபிடிக்கும். ரொம்ப முக்கியமான வச்சுங்களா? ஹரியானாவில் உள்ள ராக்கி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. சரிங்களா? முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. அதேமாதிரி மாபெரும் கட்டடங்கள். சரிங்களா? மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் கூட்டரங்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 20 தூண்கள் 4 வரிசைகள் கொண்ட ஒரு பரந்த கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் வந்து பெரும்பாலும் வணிகர்கள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. அவர்கள் பார்த்தோம்னா சக்கர வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க. சக்கர வண்டிகள் அதேமாதிரி ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினாங்க. ஆரக்கால்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம பெரிய முன்னாடிலாம் மாட்டு வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரக்கால் சக்கரம்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக இப்படி ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? ஃபுல்லாகவே இருக்கும். அப்போ அதுதான் வந்து ஆரக்கால் இல்லாத சக்கரங்களை பயன்படுத்தினா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கு. சரிங்களா? சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக்கு, குவைத்து, சிரியா போன்ற பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளமையே இதை உறுதி செய்யப்படுகிறது. அப்போ எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் முத்திரைகள்லாம் கிடச்சிருன்னு பார்த்தோம்னா ஈராக்கு, குவைத்து, சிரியா போன்ற பகுதியெல்லாம் இன்றைக்கும் அந்த வணிகம் நடைபெற்ற இதை வந்து குறிக்குது. சரிங்களா?
அதேமாதிரி சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசின் நாரம் சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம் சின் குறித்த காவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா, அங்கே மெலுகா என்னும் இடத்துல வந்து அணிகலன் வாங்கியதாக எந்த நாட்டு அரசர்? சுமேரியா அக்காடி பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுமாதிரி போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, போக்குவரத்து காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதேமாரி பாரசீக வளைகுடா மற்றும் மெசோடோமியில் கண்டுபிடிக்கப்பட்ட பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகிறது. சரிங்களா, அடுத்து கப்பல் கட்டும் தளம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியது. கப்பல் கட்டும் தளம் எங்கேருந்து பகுதியில் என்ன பார்த்தோம்னா லோத்தல். சரிங்களா, லோத்தலில் தான் வந்து காணப்படுது. லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. சரிங்களா, லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்குது. அதுமாதிரி கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளமாக எந்த பகுதினா அந்த லோத்தல் பகுதி காணப்படுது. சரிங்களா, அதேமாரி அப்போ இது இருந்துக்கான மேற்கொண்டது பார்த்தோம்னா கடல் வணிகத்தை உறுதிப்படுத்தும். அப்போ கடல் வணிகம் கண்டிப்பாக நடைபெற்றிருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தலாம். அதுவே லோத்தல் இடம் குஜராத்தில் பார்த்தோம்னா சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. சரிங்களா, சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள பகுதி தான் வந்து இந்த லோத்தல் என்ற பகுதி. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. கப்பல் கட்டும் தளம் எங்கிருந்து கேட்பாங்க? லோத்தல் பகுதியில் அமைஞ்சிருக்கு. மொஹஞ்சதாரோ அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, ஒரு பெண் சிலையும், அதாவது ஒரு ஆண் சிலைன்னு கேட்டாலும் மொஹஞ்சதாரோ தான். பெண் சிலையை ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுவும் பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோ தான். அப்போ நெற்றியில் ஒரு தலப்பட்டையின் கூடிய வலதுகையில் ஒரு சிறிய அணிகலன்கள். சரிங்களா, வலதுகையில் பார்த்தோம்னா ஒரு சிறிய அணிகலன்கள் இருக்கும். அதே மாதிரி அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்து. சரிங்களா, தலைமுடி இதுதான் தலைமுடி. தாடிலாம் பார்த்தோம்னா கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து ஒழுங்குபடுத்திருக்கும். காது கீழே பார்த்தோம்னா இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, அந்த காதில் வந்து அணிகலன் வந்து இணைக்கப்படும் சொல்லுவாங்க. இடது தோள்கள் வந்து பூக்களால் இடது தோள் பூக்கள் மற்றும் வளையங்கள் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான பார்த்து. தொழில்நுட்பம் பார்த்தோம்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான ஒரு அளவுகோல். இதோட அளவீடு கேட்பாங்க. 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. சரிங்களா, அதே தரப்படுத்தப்பட்ட ஒரு அளவீடு. சரிங்களா, கரெக்டான ஒரு தரப்படுத்தப்பட்ட ஒரு அளவீடாக இந்த அளவீடு வந்து காணப்படுது. அதே மனிதர்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்திய உலோகம் எந்த உலோகம் பார்த்தோம்னா செம்பு தான். சரிங்களா, மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் பார்த்தோம்னா செம்பு. அதே மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்திலான ஒரு சிறிய பெண் சிலை கிடைத்தது. சரிங்களா, அது வந்து நடன மாது என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த சிலையை வந்து பார்த்த சர்ஜான் மார்ஷல், நம்ம பார்த்தோம் இல்லையா, தொல்லியல் இயக்குனர், அந்த சர்ஜான் மார்ஷல் முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது. சரிங்களா, வரலாற்றுக்கு முந்தைய முறையை சார்ந்தது என நம்புவது கடினமாக இருந்தது. ஏன்னா பார்த்தோம்னா கிரேக்க காலம் வரை வந்து இந்த மாதிரியான ஒரு சிலை வந்து உருவாக்குவது பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். சரிங்களா, இச்சிலை அக்காலகட்டத்திற்குரியதாகவே இருந்தன அப்படின்னு சொல்லப்படுது. அதேமாதிரி கேவிட்டி. சரிங்களா, கேவிட்டினா கொற்கை, வஞ்சி, தொண்டி. தற்போது தமிழ்நாட்டிலையும் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் கிடையாது. குறிப்பாக பாகிஸ்தானில் இன்றும் இந்த மாதிரி பெயர் வைத்த இடங்கள்லாம் காணப்படுது. சரிங்களா, கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் போன்ற பெயர்களை கொண்ட பகுதியிலும் பாகிஸ்தானில் இன்றும் காணப்படுது. குறிப்பாக பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுக பெயர்களோடு உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானிலும் உள்ளன. சரிங்களா, பூம்புகார் போன்ற பெயர்களுடைய நம்ம படிப்போம் இல்லையா, புகார், பூம்புகார், காவிரி பூம்பட்டினம்லாம் படிப்போம் இல்லையா, அந்த இடமும் வந்து எங்கே காணப்படுதுன்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானில் காணப்படுன்றாங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி. சரிங்களா, நம்ம வந்து காவேரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி காவிரி இருக்குது. பொருணை நதின்னு நம்ம இங்கே படிக்கிறோம். அதேமாதிரி பாகிஸ்தானில் உள்ள காவிரிவாலா, பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களாக முழுமையாக பிரதிபலிக்கின்றன. சரிங்களா, நம்ம தமிழ் சொற்கள் இங்கே மட்டும் கிடையாது, இங்கே பக்கத்து நாடான பாகிஸ்தானிலையும் ஆப்கானிஸ்தானிலும் காணப்படுகிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உடை. குறிப்பாக வந்து ஹரப்பா மக்கள் என்ன மாதிரியான உடை பயன்படுத்தினா பருத்தி ஆடைகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக நூலை சுற்றி வைப்பதற்கு நூல் அச்சுகள் வந்து அது மூலம் நூற்கவும். சரிங்களா, நூல் கோர்க்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கம்பளி ஆடைகள் தான் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. நாளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி குடியிருப்புகள் தரைமட்டத்தில் நன்கு
உயர்த்தி தான் கட்டியிருப்பாங்க சரிங்களா. நான் உயர்த்தப்பட்ட தளங்கள் கட்டப்பட்டிருக்கேன். அதேமாரி படை இருந்ததுக்கான சான்றுகள் எதுவுமே கிடையாது சரிங்களா. நாங்கள் மிகப்பெரிய ஒரு படை வைத்திருந்தோம், அதன் மூலம் தான் போய் வேட்டையாட போனோம் அப்படிலாம் அப்படி எந்த ஒரு படையும் கிடையாது. ஆனால் சில ஆயுதங்கள் மட்டும் அங்கே கிடைத்திருக்குண்ணா சரிங்களா. அதேமாதிரி ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்கள் சரிங்களா. இப்போ ஆபரணங்கள்னா பெண்கள் மட்டும் தான் ஆபரணங்கள் அணியலாம் அப்படின்னு சொல்லிலாம் இல்லை. அப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஆண்களும் பெண்களும் 2 நபர்களுமே ஆபரணங்கள் அணிந்திருந்ததாக சொல்லப்படுது. அடுத்து சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரை அறிந்திருக்கவில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை கேட்பாங்க கொஸ்டின். சிந்துவெளி மக்கள் எதை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. அதுமாதிரி சிந்துவெளி மக்கள் ஆவரணம் செய்ய என்ன இதை பயன்படுத்திப்பாங்கன்னு பார்த்தோம்னா சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தி வைப்பாங்க சரிங்களா. சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்திப்பாங்க. அதேமாதிரி தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதன்மை தொழில் எதுவுமே கிடையாது சரிங்களா. முதன்மை தொழில் எதுவுமே கிடையாது. வேளாண்மை தான் அவருடைய முதன்மை தொழிலாக இருக்குது. அதேமாதிரி கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வணைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் சரிங்களா. அங்கு வர்த்தகர்கள் மற்றும் வணிகர்கள் கைவினைகளும் இருந்துள்ளனர். அதுமாதிரி கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது சரிங்களா. கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்திருக்கு. அதேமாதிரி சக்கரத்தின் பயனையும் அறிந்திருக்காங்க சரிங்களா. சக்கரத்தின் பயனையும் அவர்கள் அறிந்திருந்திருக்கார்கள். அதேமாரி மண்பாண்டங்கள் சக்கரங்களை கொண்டு உருவாக்கினாங்க சரிங்களா. மண்பாண்ட சக்கரங்களை கொண்டு தீயிலிட்டும் சுடப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுது. மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன சரிங்களா. குறிப்பாக கேட்பாங்க சிவப்பு வண்ணத்தில் இருந்தது. அதேமாரி கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்தன. சிவப்பு அதாவது மண்பாண்ட சிவப்பு வண்ணத்தில் இருந்திருக்கு. ஆனால் அதனுடைய அழகிய வேலைப்பாடு கருப்பு வண்ணத்தில் காணப்பட்டிருக்கு. சிந்துவெளி மக்கள் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லைன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதேமாரி அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்கள் தாய் வழிபாடு இருந்திருக்கலாம் சரிங்களா. தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா. சமய நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து ஹரப்பா நாகரிகம். ஹரப்பா நாகரிகத்துக்கு நடந்தது என்னென்னு பார்த்தோம்னா எப்போ ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிமு 1900 ஆண்டு சரிங்களா. அப்புறம் தான் ஹரப்பா நாகரிகம் படிப்படியாக சரிய தொடங்கியதுக்கு. அப்போ அது சரிய தொடங்கியதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஆற்றின் கரையில் உள்ள அந்த நகரங்கள் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சரிங்களா. அப்போ ஆற்று ஓரமாக இருந்தாலும் அடிக்கடி மழை பெஞ்சுச்சுன்னா அதிக அளவு வெள்ளப்போக்கு ஏற்படும். அப்போ அதனால் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாதிரி சுற்றுச்சூழல் மாற்றம், அதேமாரி படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், கால்நிலை மாற்றம், காடுகளை அழித்தல், தொற்று நோய் உருவாக்குது. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு தற்போது இதில் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா. தற்போது கீழ்கண்டவற்றில் எது தவறான அதாவது ஹரப்பா நாகரிகம் அழிய தொடங்கியதுக்கான காரணங்களையும் தவறானதுன்னு கேட்கலாம் சரிங்களா. அதெல்லாம் காடுகள் அழியுது, தொற்று நோய் ஒருவேளை தொற்று நோய் தாக்கி அங்கே இருக்கிறவங்களாம் அதனால் இடம்பெயர்ந்து போயிருக்கலாம், இல்லை அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து முதல் எழுத்து வடிவம் சுமேரிகளால் உருவாக்கப்படுது சரிங்களா. முதல் எழுத்து வடிவம், எழுத்துக்குன்னு ஒரு வடிவம் கொடுத்து அதை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுமேரியர்கள் தான் சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி மொஹஞ்சதாரோ தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் எந்த ஆண்டு யுனெஸ்கோ தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா 1980 ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. யுனெஸ்கோ சரிங்களா. யுனெஸ்கோவோட டே கேட்பாங்க சரிங்களா. 16 நவம்பர் சரிங்களா. 16 நவம்பர் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகம் பொதுவான ஒரு உண்மைகள் என்னென்னு பார்க்கணும்னா உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவுகளை கொண்டுள்ளது சரிங்களா. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் சரிங்களா. திட்டமிடப்பட்ட நகரங்கள், அதுமாதிரி மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பை கொண்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். வடிகால் அமைப்பு இதெல்லாம் ஒரு அதாவது நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இந்தியாவிலேயே கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி அப்போ வருடம் அறிவிப்பு சொல்லிடுவாங்க. இந்தூர் தான் சொல்லுவாங்க. அடிக்கடி பார்த்தோம்னா இந்த இந்தூர்னு அந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த இந்தூர் பார்த்தோம்னா அங்கே ஒரு குப்பை கூட போய் பார்க்க முடியாது சரிங்களா. ஒரு குப்பை அந்த ஒரு அன்டிசிப்ளினாக எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக டிசிப்ளினாக ஃபுல்லாக க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்தூர் தான். கிட்டத்தட்ட 6 முறையோ 7 முறையோ இந்த கிளீனஸ்ட் சிட்டிக்கான விருதை வழங்கியிருக்காங்க சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. அதே போன்று தான் அப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் ஹரப்பா பகுதியில் பார்க்கும்பொழுது ஹரப்பா மோதிரப்பகுதியில் க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருக்காங்க. அடுத்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொழிலாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட ஒரு முறை. அதாவது கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஆனது கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் C14 சரிங்களா என்ற முறை என்று அழைக்கப்படுது. இப்போ ஒரு பொருள் கிடைக்குன்னா இது எந்த காலகட்டத்தை சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு 3000 ஆண்டு 5000 ஆண்டு அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறோம் இந்த C14 சரிங்களா. அந்த ஐசோடோப்
C14 என்ற முறையின் மூலம் தான் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி இந்த இதமிழ் நல்லா பார்த்துங்க. நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கில் பார்த்தோம்னா பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை. சரிங்களா, பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை. கிழக்கில் வந்தோம்னா காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை. வடகிழக்கில் பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான். சரிங்களா, வடகிழக்கில் பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான். தெற்கில் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா வரை வந்து பரவி இருக்கு. சரிங்களா, 4 பகுதி வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு அப்படின்னு சொல்லி 4ஆக பிரிக்கலாம். சரிங்களா, அதில் மேற்கில் பார்த்தோம்னா பலுசிஸ்தான் வரை வந்து காணப்படுது. கிழக்கில் பார்த்தோம்னா காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை காணப்படுது. வடகிழக்கில் சரிங்களா, வடகிழக்கில் பார்த்தோம்னா வடகிழக்கு சரிங்களா, வடகிழக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆப்கானிஸ்தான் வரை காணப்படுது. அதேமாதிரி தெற்கில் வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா வரை. சரிங்களா, தெற்கில் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா வரை. அதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் படம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். சரிங்களா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். பண்டைய நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நகரம். ஒன்று பூம்புகார், இன்னொன்று மதுரை, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம். சரிங்களா, இந்த 3 நகரத்தை பற்றி தான் அதில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி உலகிலேயே மிக தொன்மையான ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெசபடோமியா நாகரிகம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மெசபடோமியா நாகரிகம் என்பது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அது அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பூம்புகார் நகரம். சரிங்களா, பூம்புகார் நகரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் பூம்புகார் நகரமும் ஒன்று. சரிங்களா, பூம்புகார் நகரமும் ஒன்று. கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தார்கள். சரிங்களா, பூம்புகார் நகரம் வந்து ஒரு துறைமுக நகரம் என்றும் கூட இன்றும் சொல்லப்படுகிறது. சரிங்களா, அங்கே தான் பார்த்தோம்னா பொருட்களை ஏற்றி செல்வது, அதை கடல் வழி இறக்குமதி செய்வது, இது போன்ற எல்லாமே நடைபெற்றிருக்கு. இது எங்கே குறிப்பாக அமைஞ்சிருக்கு பார்த்தோம்னா வங்காள விரிகுடா கடலில் அமைந்துள்ளது. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்துல தற்போது மயிலாடுதுறை அருகே தான் காணப்படுது. சரிங்களா, தற்போது இந்த பூம்புகார் வந்து எந்த மாவட்டத்தின் பகுதியில் அமைஞ்சிருக்கு பார்த்தோம்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் அருகில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போ பூம்புகார் துறைமுகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த நகரத்துக்கு என்னென்ன பெயர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 பெயர், அதாவது 3 பெயர்னு சொல்லலாம். சரிங்களா, புகாருன்னு சொல்லலாம், காவிரி பூம்பட்டின்னு சொல்லலாம், அல்லது பூம்புகார் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். சரிங்களா, அந்த 3 பெயரும் அழைக்கக்கூடிய ஒரே நகரம் பூம்புகார் நகரம். அதான். சரிங்களா, அப்போ பூம்புகார் நகரம் எந்த அரசர்களுடைய காலத்தில் வந்து காணப்படுதுன்னு பார்த்தோம்னா துறைமுக நகரமாக வந்து காணப்படுதுன்னு பார்த்தோம்னா சோழ அரசர்கள். சரிங்களா, சோழ அரசின் துறைமுகமாக பூம்புகார் வந்து காணப்படுது. சரிங்களா, பூம்புகார் வந்து யாருடைய காலம் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. சோழ அரசின் துறைமுகமாக காணப்படுது. அப்போ இந்த பூம்புகாருடைய துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்ற அந்த வணிகம் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பட்டினப்பாலை, அதுமாதிரி இரட்டை காப்பியமான சிலப்பதிகார மணிமேகலை. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த பூம்புகாரில் நடைபெற்ற இந்த வணிக சிறப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். குறிப்பாக சோழ அரசின் ஒரு துறைமுகமாக இந்த பூம்புகார் வந்து காணப்படும். இந்த பாயிண்ட்லாம் நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம். அதேமாரி சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை வந்து பேசியிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதேமாரி சிலப்பதிகாரத்தின் நாயகி யாருன்னு பார்த்தோம்னா கண்ணகி. அப்போ அவருடைய தந்தை யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது மாநாய்க்கன். சரிங்களா, மாநாய்க்கன். அப்போ மாநாய்க்கன் என்றால் அதன் பொருள் என்னன்னு கேட்பாங்க. பெருங்கடல் வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ கண்ணகியோட அப்பா வந்து யார் பார்த்தோம்னா மாநாய்க்கன். அப்போ அவருடைய அதுக்கான பொருள் என்னன்னு பார்க்கும்பொழுது பெருங்கடல் வணிகன் என்று பொருள். அதேமாதிரி கோவலன். சரிங்களா, கோவலன் இருக்காரு, அவருடைய தந்தை இருக்காங்க. அவருடைய தந்தை என்னன்னு பார்த்தோம்னா மாசாத்துவன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மாசாத்துவன்னா பெரு வணிகன் என்று பொருள். சரிங்களா, இதிலிருந்து பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த ஒரு பகுதியாக அந்த பூம்புகார் விளங்கியது. குறிப்பாக வணிகம். சரிங்களா, அந்த பூம்புகார்லேருந்து வணிகம் எங்கெங்கெல்லாம் நடைபெற்று பார்த்தோம்னா கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளில் சேர்ந்த வணிகர்கள் இங்கே வந்து பொருட்களை வாங்கி சென்றிருப்பாங்க. சரிங்களா, தொடர் வணிகத்தின் காரணமாக தான் பூம்புகார் நகரிலே பலர் வசித்தும் இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. அதேமாதிரி நிறையா வெளிநாட்டிலேருந்து அங்கே பூம்புகார் மக்கள் வந்து வெளிநாட்டு மொழிகளை அதாவது இப்போ நம்மளே பார்த்தோம்னா ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த நிறைய அந்த பொருட்கள் விற்பவங்களாம் இருப்பாங்க. இல்லைங்களா, அங்கங்கே கடை போட்டு சின்ன கடை போட்டுருப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த கடை போட்டுக்கிட்டலாம் போய் பார்த்தோம்னா இப்போ ஒரு வெளிநாட்டுக்கார் வந்து ஒரு மொழி பேசுவார், ஒரு ஃப்ரெஞ்சோ ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சுங்க. ஆனால் அந்த கடைக்காரங்க என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரெஞ்சு மொழியை பேசுவாங்க. சரிங்களா, அப்போ இதே கான்செப்ட் இன்ன வரைக்கும் தொடருது. சரிங்களா, ஆங்கிலம் பேசுனா ஆங்கில மொழி சரளமாக பேசுவாங்க. சரிங்களா, அப்படி எந்த மொழி ஒரு வெளிநாட்டவர் அந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ண போனாலும் அவர் என்ன மொழியில் பேசுகிறாரோ அந்த கடைக்காரங்களும் மொழியில் பேசுவாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, வீடியோ காணொலியெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, யூடியூப்லாம் பார்க்குறோம். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு தேவை வந்து பொருள் விற்கணும் அப்படின்னு சொல்லல, பொருள் விற்று அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம அவங்க பாஷை கற்றுக்கிட்டோம்னா எளிமையாக அந்த பொருளை வந்து கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கலாம். சரிங்களா, அதே தான் இன்று வரை பூம்புகார் காலத்தில் எப்படி நடைபெற்றதோ இன்று வரை அப்படி தான் நடைபெற்றுருக்கு. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். அதே பூம்புகார் மக்கள் வெளிநாட்டு மொழிகளை கற்றறிந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா,
அயல் நாட்டவர் வந்து நான் தமிழ் மொழியை கற்றுறேன். அப்போ அங்கேருந்து இங்கே வரும்பொழுது தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு இங்கே வந்து தமிழ் மொழி பேசி அவங்களோட பொருள்களை வாங்கி செல்கிறாங்க. சரிங்களா? அதேமாதிரி பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் சரிங்களா நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினர். சரிங்களா? மிகச் சரியான விலைக்கு பொருள்களை வந்து விற்றனர்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் அவர்கள் கருதினர். சரிங்களா? எப்படின்னு எந்த நூல் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா பட்டினப்பாலை. அதாவது கரெக்டான தவறான, அதாவது கூடுதலாக விற்காமல் கரெக்டான பொருளை வந்து அந்த பகுதியில் வந்து விற்பாங்க, பூம்புகார் பகுதியில் விற்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லும்போது பட்டினப்பாலை. அப்போ பட்டினப்பாலையுடைய ஆசிரியர் வாழும்போது கடியலூர் உருத்திரன் கண்ணனார். சரிங்களா? கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சரிங்களா? அதேமாதிரி கடல் வழியாக ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பகுதியிலேருந்து கொண்டு வந்து இந்த பூம்புகார் பகுதியிலேருந்து ஏற்றுமதியும் செஞ்சுருப்பாங்க, இறக்குமதியும் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? அதில் குறிப்பாக கடல் வழியாக குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா? அதேமாதிரி கருமிளகு வந்து தரைவழி தடங்கள் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். வடமொழியிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா? பிறகு பார்த்தோம்னா அது மெருகூற்றப்பட்டு மீண்டும் அயல் நாட்டவருக்கே ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. கடல் வழியாக குதிரை, கருமிளகு தரைவழி தடங்கள் வழியாக இறக்குமதி, அதே வடமொழியிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா? தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். அதே மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், சரிங்களா, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், சரிங்களா, கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதியான. சரிங்களா? ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆயின. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பூம்புகார் நகர் பகுதியிலிருந்து சொல்லக்கூடியது. அதேமாதிரி இங்கே கப்பல் கட்டும் தளமும், சரிங்களா, கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதேமாதிரி பூம்புகார் நகர, சரிங்களா, வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும், அதேமாதிரி பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கிபி 200 வரை சிறப்புற்று இருந்த புகார் நகரம் கடற்கோள் அல்லது கடல் சீட்டங்களால் அழிந்து போயிருக்கலாம். சரிங்களா? கடற்கோள் அல்லது கடல் சீட்டத்தால் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? மதுரை இந்தியாவின் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சரிங்களா? அடுத்து நான் பார்க்க போகிறது மதுரை. அப்போ இந்தியாவில் மிக பழமையான ஒரு நகரங்களை பார்த்தோம்னா மதுரை. சரிங்களா? சங்கம் வளர்த்த நகரம் என்று ஒரு பெயர். சரிங்களா? சங்கம் வளர்த்த தமிழையும் சேர்த்து வளர்த்தக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மதுரை தான். சரிங்களா? குறிப்பாக மதுரையை வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க பார்த்தோம்னா பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் அவர்கள்லாம் பார்த்தோம்னா ஆட்சி செஞ்சுப்பாங்க. அதேமாதிரி இடைக்காலத்தில் பார்த்தோம்னா பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்கள். சரிங்களா? நாயக்கர்கள் வந்து மதுரையை வந்து ஆட்சி செய்திருப்பார்கள். அதேமாதிரி மதுரைக்கு அருகில் கீழடி நடத்தப்பட்ட அகல ஆய்வு ரொம்ப முக்கியமான ஒரு அகல ஆய்வு. சரிங்களா? அதேமாதிரி சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மதுரை. சரிங்களா? மதுரை மாவட்டத்துக்கு தான் பெருமை உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர் இருந்திருக்காங்க. சரிங்களா? தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் பார்த்தோம்னா 49 பேர். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்களை கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன், சரிங்களா, முத்துக்களை ஊரி என்னும் இடத்துல இறக்குமதி செய்கிறார். சரிங்களா? ஊரி என்னும் இடத்துல வந்து யார் வந்து பார்த்தோம்னா இஸ்ரேல் அரசர் சாலமோன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்த்தோம்னா முத்துக்களை ஊரி என்னும் இடத்துல வந்து இறக்குமதி செய்திருக்கிறார். அதேமாதிரி பாண்டிய துறைமுகமான கொற்கைக்கு ஊரி, அதாவது ஊரின்றது பாண்டிய துறைமுகத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அருகில் தான் காணப்படுது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மதுரையில் தான் இருக்குது. சரிங்களா? அது ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மதுரை. அதுமாதிரி மதுரையை வந்து ஒரு தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இரவுலாம் பார்த்தோம்னா கடுமையாக உழைப்பாங்க. சரிங்களா? அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இரவுலாம் தூங்காமல் அது உழைத்ததுனால தான் தூங்கா நகரம் சொல்லுவாங்க. அதை வந்து எதனால் தூங்கா நகரம் சொல்கிறோம்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி சொல்லுவோம்னா நாலங்காடி, அல்லங்காடின்னு சொல்லுவோம். சரிங்களா? நாலங்காடின்றது பகல் பொழுதுனா ஒரு அங்காடி. சரிங்களா? அதேமாரி அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி. அதேமாரி இரவு பகல் அப்படின்னு பாராமல் ஆண் பெண் இருபாலருமே அந்த இதுக்கு போவாங்க. சரிங்களா? மதுரையில் பொருட்கள் வாங்க, இரவு நேரத்துலையும் போய் பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க. பாதுகாப்பான ஒரு பகுதியாக இருந்திருக்கு. பகல் பொழுதிலும் போய் பொருட்கள் வாங்கி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அதுமாதிரி புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ், சரிங்களா, குறிப்புகளை பார்த்தோம்னா மதுரையை பற்றிய பல தகவல்கள் வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தின் அமைச்சரான சாணக்கியர், சரிங்களா, அர்த்த சாஸ்திரத்தில் பார்த்தோம்னா மதுரையை பற்றி தனது புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார். சரிங்களா? சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்துலேயும் மதுரையை பற்றி குறிப்புகள் இருக்குது. அதேமாதிரி மதுரையை சுற்றிலும் இருந்த அகலியில் பார்த்தோம்னா யானைகள் கூட செல்லும் அளவுக்கு பெரிய அகலியாக இருந்திருக்கு. சரிங்களா? சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு காஞ்சி. சரிங்களா? காஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சி என்றாலே கல்வி. சரிங்களா? கல்வின்னு சொல்லலாம்.
கல்வி கற்ப இடத்தினை பள்ளி என்று அழைக்கும் அல்லவா, அதே மாதிரி காஞ்சி என்றாலே கல்வியோட நகரம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அதாவது சமண பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த வாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றனர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி சரிங்களா யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சி கடிகைக்கு வந்திருக்கார். சரிங்களா. காஞ்சி கடிகைக்கு வந்திருந்தவர். ஏன்னா அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எனக்கு போதுமான படிப்பு இன்னும் கொஞ்சம் பத்தலை, எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திலேருந்து கிளம்பி எங்கே வந்திருக்காரு, காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு. எங்கே சீன பையனான யுவான் சுவாங் வந்திருக்காரு. சரிங்களா. குறிப்பாக அந்த தகவல் பலை பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. புகார் நகரம் என்பது துறைமுக நகரம் என்று அழைக்கப்படுகிறது. மதுரை என்பது ஒரு வணிக நகரம் என்று அழைக்கப்படுது. காஞ்சி என்பது கல்வி நகரம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா. நல்லா ஞாபகம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா காளிதாசர். சரிங்களா. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் பார்த்தோம்னா திருநாவுக்கரசர். சரிங்களா. திருநாவுக்கரசர் இவங்களாம் காஞ்சியை புகழ்ந்து பாடல் வரிகளின் மூலம் காஞ்சியை புகழ்ந்தவர்கள். சரிங்களா. அதேமாதிரி புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 புனித ஸ்தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா. அதேமாதிரி தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரங்கள் ஒன்றில் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக தர்மபால, ஜோதிபால, சுமதி, போதிதர்மர் சான்றோர் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். சரிங்களா. காஞ்சி என்ன நகரம் பார்த்தோம்னா கோயில்கள் நகரம் என்று அழைக்கப்படும். இப்போ எப்படி நம்ம மதுரை தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுதுன்னா, அதேமாதிரி காஞ்சி பார்த்தோம்னா கோயில்கள் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா. அதேமாதிரி சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடுன்னு பிரிக்கலாம். சேரநாடுன்னு சொல்லி கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி இன்றைய கேரளா மாநிலத்தின் பகுதிகள். சரிங்களா. அதெல்லாம் சேரர்கள் ஆட்சி செய்த ஒரு பகுதிகள். சோழநாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை, குறிப்பாக அப்படி இந்த கடலோர மாவட்டங்கள் ஃபுல்லாக பார்த்தோம்னா சோழநாடு. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென் மாவட்டங்கள், அப்படியே தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக பார்த்தோம்னா பாண்டிய நாடு. தொண்டை மண்டலம் காஞ்சிபுரம், குறிப்பாக சென்ட்ரல் பகுதியில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், அப்படியே மேலே வடக்கில். சரிங்களா. வடக்கு பகுதி. தெற்கு பகுதின்னு சொல்லலாம் நான் ஈஸியாக போட்டலாம் பாண்டிய நாடு. வடக்கு பகுதியில் பார்த்தோம்னா காஞ்சிபுரம், அப்படியே இந்த பகுதி ஃபுல்லாக தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கோயிலை கட்டினார். சரிங்களா. எந்த கோயிலை? காஞ்சி கைலாசனூரை கட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அவர்கள் தான் கட்டியிருப்பார். சரிங்களா. அதுமாதிரி அங்கே பார்த்தோம்னா அதிக தண்ணீர் உள்ள பகுதியாக இருந்ததுனால ஏரிகள் அதிகமாக கட்டப்பட்டிருக்கு. சரிங்களா. அதனால காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அதேமாதிரி சோழ நாடு எப்படி அழைக்கப்படும்னா சோறடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றுடைத்து என்று அழைக்கப்படுது. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ம கேட்பாங்க. சரிங்களா. என்னென்ன பகுதியில் எந்த இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா. இதை மட்டும் ஒரு முறை பார்த்துங்கப்பா. சரிங்களா. ஒரு முறை பார்த்துட்டு ஒரு முறை என்ன பண்ணுறீங்க, ரீட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான். சரிங்களா. ஒவ்வொரு அடுத்து பார்த்தீங்கன்னா புவியியல் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா குடிமியல். சரிங்களா. பாலிட்டி இருக்கும். சரிங்களா. தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க, ஹார்டாக படிங்க. சரிங்களா. திரும்ப நல்லா டெஸ்ட் நாளைக்கு வரப்போனால் இன்னிலேருந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா. கடைசி வரைக்கும் நான் படிச்சுட்டு போய் டெஸ்ட் போடணும்னு நினைக்காதீங்க. திரும்ப படிச்சுட்டு தெளிவாக மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட்டு போடுங்க. எப்பயுமே 70 கொஸ்டினுக்கு 70 மார்க் போடணும்னு நினச்சிவாங்க. சரிங்களா. எனக்கு நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்னு நினச்சலாம் வரக்கூடாது. கொடுத்துருக்க சிலபஸை முழுமையாக படிச்சுட்டு தெளிவாக மட்டும் படிச்சுட்டு நம்மளுடைய டெஸ்ட்டை கண்டிப்பாக இது பண்ணணும். குறிப்பாக படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நீங்கள் தவறு அதில் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணணும். சரிங்களா. அந்த கரெக்ஷன் கிளாஸ் நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக அந்த கரெக்ஷனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா. சரி, நன்றி.